எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரையும் வருகின்ற 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தனுஷ்கோடி அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை பிடித்துச் சென்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் நேற்று எழுதிய கடிதத்தில் ஜூன் 30ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரையும் அவர்களது மீன்பிடி படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி இன்று முதல் 8 நாட்கள் 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். கனடா, டிரினிடட் அண்ட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக கேசவன் ராமச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரிசர்வ் வங்கியின் முதன்மை தலைமை பொது மேலாளராக கேசவன் ராமச்சந்திரன் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அவர் ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக பதவியேற்க உள்ளார். இந்திய சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் கைதிகள் மீனவர்கள், பாகிஸ்தான் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கைதிகள் மீனவர்கள் குறித்து இரு நாடுகளும் ஒரே நேரத்தில் தூதரக வழிகள் மூலம் பட்டியல்களை பரிமாறிக்கொண்டன. தூதரக அணுகுமுறை ஒப்பந்த விதிகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி மற்றும் ஜூலை 1ஆம் தேதிகளில் பட்டியல்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரை 1853 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலையாக மாற்ற பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த சாலையை கடலோரம் வழியாக தனுஷ்கோடி வரையில் நீட்டிக்கும் வகையில் விரிவான திட்ட அறிக்கை தயாராகி வருவதாக கூறினார். அமெரிக்காவில் இந்து கோயிலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இந்திய தூதரகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் உட்டாவில் உள்ள ஸ்பானிஷ் போக்கு என்ற பகுதியில் உள்ள இஸ்கான் கோயில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஜிஎஸ்டி மூலம் 1,84,597 கோடி வசூல் செய்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு வர்த்தகம் மூலம் கிடைக்கும் வருமானம் 4.6% உயர்ந்து 1,38,000 கோடியாகவும், இறக்குமதியிலிருந்து வந்த ஜிஎஸ்டி வசூல் 11.4% உயர்ந்து 46,690 கோடியாகவும் உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 40 மணி நேர போக்குவரத்து நெரிசலில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் வேலையில்லாமல் ஏன் மக்கள் சீக்கிரமே வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அலட்சியமாக நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தேவாஸ் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்த பொதுநல மனு தொடர்பான விசாரணையின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற ஜீப் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதில் பிரகாஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 3 பேர் தேனி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அன்னமையா பவன் கூட்ட அரங்கம் அருகே சிறுத்தை வந்து சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இப்பகுதியில் உள்ள விடுதிகளில் ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் விஐபிகள் தங்கி வரும் நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தால் அச்சம் எழுந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் இடைவிடாது பெய்த மழையால் செனாப் நதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர் மீது மேகக்கூட்டம் தவழும் ரம்மியமான காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமின் நரசிங்பூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய வெள்ளத்தில் சிக்கிய ஆட்டோவை ஜேசிபி மூலம் மீட்டனர். வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
ஹிமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் காணாமல் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த 332 பேரை பத்திரமாக மீட்ட மீட்பு குழுவினர் காணாமல் போனவர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அஜித் மரண சம்பவத்தில் நியாயமான ஒளிவு மறைவற்ற எவ்வித பாரபட்சமும் மற்ற விசாரணை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்று அஜித்குமாரின் குடும்பத்திற்கு உறுதியளித்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். முதலில் ரொம்ப சாரிமா என தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்த அவர், கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு தண்டனை பெற்றுத்தரும் என உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் ஜனநாயக முறைப்படிதான் ஆட்சி நடக்கிறதா என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தேகம் கிளப்பினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய ராசாவை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் கைது செய்யப்பட்டார். அப்போது அரசியல் கட்சியினருக்கு கூட இங்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். சிவகங்கை மாவட்ட மடப்புரத்தில் கோவில் காவலாளி அஜித் மரண வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதியாமல் தனிப்படை போலீசார் விசாரித்தது எப்படி என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கண் துடைப்பிற்காக மட்டுமே SP ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற லாக்அப் மரணத்தை கண்டித்து நாளை சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறது. அக்கட்சி பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற லாக்அப் மரணங்கள் தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். திமுகவிடம் இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று தாங்கள் நிர்பந்தம் செய்யவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். தேர்தல் சமயத்தில் அழைப்பு வரும்போது தங்களது நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என்றும் அதுவரை தொகுதி பங்கீடு குறித்து பேச மாட்டோம் என்றும் தெரிவித்த வைகோ, தங்களுடைய கூட்டணி திமுகவுடன் மட்டுமே என்று திட்டவட்டமாக கூறினார். வேலூருக்கு சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே அமைச்சர் காந்தி தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புத்தகங்களை வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்ற கட்சியினருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். இனி காலை 10 முதல் 10:30 மணி வரை பயணிகள் மட்டுமே குளிர்சாதன வசதியுடன் கூடிய பெட்டிகளுக்கு தட்கல் முன்பதிவு செய்ய முடியும் என மண்டல ரயில்வே பயண ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீண்ட தூர ரயில்களுக்கான முன்பதிவு அட்டவணை 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே தயாராகும் என்றார். 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்த பயங்கரவாதிகள் 2 சென்னையில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை, எழும்பூர், கோவை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்புகள் மற்றும் கொலை வழக்குகளில் தொடர்புடைய அபுபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலியை போலீசார் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மத்திய அரசின் மூலமாக வஞ்சிக்கப்படுவதை மக்களிடம் எடுத்துக் கூற உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியினர் வீடாக இருந்தாலும் அவர்களை சந்தித்தும் எடுத்துக் கூற உள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே காலாவதியான 1000 ரூபாய் நோட்டுகளை மூதாட்டி ஒருவரிடம் பெற்றுக்கொண்ட அதிமுக எம்எல்ஏ ஜெயராம் அதற்கு பதிலாக புதிய ரூபாய் நோட்டுகளை வழங்கி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். உப்பிலிபாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டி தங்கமணி என்பவர் வைத்திருந்த செல்லுபடியாகாத ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தர நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையரை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் செய்த திமுக நிர்வாகியை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்தனர். நாமக்கல் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் தங்கமணி கடுமையாக விமர்சித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே டீ கடையில் எம்ஜிஆர் பாடல் கேட்ட முதியவரை திமுக நிர்வாகி ஒருவர் தாக்கியதால் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிணத்தாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரிய வீரன் என்ற முதியவரை சாதி பெயர் சொல்லி திட்டிய திமுக நிர்வாகி முத்துக்குட்டி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையில் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற போது அங்குள்ள கடையில் வாங்கிய தேங்காய் பழத்தட்டை மாற்றித்தர கோரியது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் திமுக எம்பியின் மகனுக்கு மண்டை உடைந்தது. தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனின் மகனான ரிஷாந்தை தாக்கிய கடை உரிமையாளர் மற்றும் அவரது மகனை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியை தரக்குறைவாக பேசிய வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் சாய்பாபா நகர் பகுதியில் வசித்து வரும் வழக்கறிஞர் தணிகாச்சலம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் தணிகாச்சலத்தை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் 50% தென்னை நார் தொழிற்சாலைகள் மூடுவிழா காணும் அபாயத்தில் இருப்பதாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த தென்னை நார் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். தேவையில்லாத திட்டங்களுக்கு வழங்கும் மானியத்தை நிறுத்திவிட்டு தொழில்துறைக்கு ஊக்கம் கொடுத்து மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியில் 3 மாடி கட்டடத்தின் மேல் அமைக்கப்பட்டிருந்த செல்போன் டவர் நள்ளிரவில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜன் என்பவரின் 3 மாடி வீட்டின் மேல் தளத்தில் ஏர்டெல் நிறுவனம் சுமார் 50 அடி உயரத்தில் செல்போன் டவர் அமைத்திருந்தது. இந்த டவர் நேற்று நள்ளிரவு தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. சென்னை அனகாபுத்தூரில் பழைய டயர்களை சேகரிக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. காதர் பாஷா என்பவரின் குடோனில் தரைத்தளத்தில் அடுக்கி வைத்திருந்த டயர்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்து சிறிது நேரத்தில் மற்ற பகுதிக்கும் தீ பரவியது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் MBBS சீட்டு வாங்கி தருவதாக கூறி 8,75,000 ரூபாயை மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கும் ரூபன் என்பவரின் மகன் ஜோகன் அக்ஷய்க்கு வேலூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS சீட்டு வாங்கி தருவதாக கூறி அழகு சமுத்திரம் சாமுவேல், அவரது மனைவி அமுதா, ராஜ்குமார், சுரேஷ் பேபி ஆகியோர் 8,75,000 ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் சிறு கடைகளில் லஞ்சம் கேட்டு மிரட்டும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியின் CCTV காட்சி வெளியானது. கடைகளில் ஆய்வுக்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சக்திவேல் உணவு மாதிரிகளை ஆய்வு செய்யாமல் இருப்பதற்கும் உணவு பாதுகாப்பு உரிமம் வழங்குவதற்கும் லஞ்சம் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆதமங்கலம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி புகார் அளித்த பொதுமக்கள் மீது ஊராட்சி செயலாளர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மேலும் ஊராட்சி செயலர் பாக்கியராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். அன்சாகரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்ற இளைஞர் பந்தாரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு கடந்த ஓராண்டாக காதலித்து வந்தனர். திருப்பூரில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும் வகையில் எளிய வகை ரோபோவை தனியார் பள்ளி நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. பாரதி வித்யாபவன் பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த ரோபோவை நாள்தோறும் ஒவ்வொரு வகுப்பறையாக கொண்டு சென்று மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பதுவஞ்சேரி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆவின் பாலகம் அமைக்க தகரச்செட்டு பந்தல் அமைத்ததை தட்டி கேட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினரை அடித்து கையை உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மாமன்ற உறுப்பினர் ராஜா என்ற வாட்டர் ராஜா தட்டி கேட்ட போது சாத்தையா என்பவர் தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணி இடமாற்றம் செய்யப்பட்டதை திரும்பப் பெறக் கோரி மாணவிகள் வகுப்பினை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 7 ஆண்டுகளாக இதே பள்ளியில் பணியாற்றி வந்த தலைமை ஆசிரியர் மகேந்திரன் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் உதவி திட்ட அலுவலராக பணி இடமாற்றம் செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை காட்டமாக விமர்சித்து பேசியதற்காக ஆர் ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்துச் சென்றனர். ஈரோட்டில் ரேஷன் கடையில் அரிசிக்கு பதிலாக மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து முறைகேட்டில் ஈடுபட்ட விற்பனையாளரை குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர். பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் சங்குநகர் நியாய விலை கடையில் ஆய்வு செய்த போது அரிசிக்கு பதிலாக விற்பனையாளர் ரமேஷ் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. தேசிய மருத்துவர்கள் தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 50 மருத்துவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறந்த சேவை புரிந்த மருத்துவமனைகளுக்கும் நிறுவன விருதுகளை வழங்கினார். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையிலும் பேசியதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து முன்னணி நிர்வாகி செல்வகுமார் ஆகியோர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய ஆர் ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆர் ராசாவின் புகைப்படத்தை கையில் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பிய பாஜகவினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பள்ளி மாணவன் அஸ்விந்த் மரணத்திற்கு நீதி கேட்டு பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவனின் பெற்றோர் அழகு மீனாள் பாலமுருகன் தம்பதி வேகாத வெயிலில் சுமார் 2 மணி நேரமாக சாலையில் அமர்ந்திருந்த நிலையில் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்து அமைச்சர் பெரிய கருப்பன் ஆறுதல் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கீழ் ஈச்சம்பட்டு பகுதியில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டி மற்றும் பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. சங்கீதா என்பவருடைய வீட்டில் இந்த தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தும் வராததால் டிராக்டர் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து அணைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாக்கின. மருத்துவமனையின் கழிவுகள் வார்டின் பின்புறம் கொட்டப்பட்டு வந்த நிலையில் 2 வாரங்களாக குப்பைகளை அகற்றாமல் இருந்த மருத்துவமனை நிர்வாகம் அதை தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த பன்னிமேட்டில் உள்ள மாரியம்மன் கோயிலில் நுழைந்த காட்டு யானை கூட்டம் அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரியின் வீட்டிற்குள் நுழைந்த காட்டு யானை கூட்டம் அங்கிருந்த மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை மிதித்து சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க கோரியும் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் டெண்டர்களை ஒரே நபருக்கு வழங்குவதால் பணிகள் தடைபடுவதாக கூறிய உறுப்பினர்கள் தங்கள் ஒப்புதலுடன் ஒப்பந்தங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் தவறி விழுந்து உயிரிழந்தார். மூர்த்தி என்ற மீனவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வலை அருந்து கப்பி அவரை தாக்கியது. இதில் நிலை தடுமாறிய அவர் கடலில் விழுந்து உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சாலையில் கிடந்த 47,500 ரூபாய் பணம் மற்றும் 2 கிராம் தங்க நகையை உரியவரிடம் ஒப்படைத்த வியாபாரிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கற்பகநாதர் குளத்தைச் சேர்ந்த சகிதா என்பவர் கை குழந்தையுடன் நகை வாங்க முத்துப்பேட்டைக்கு சென்ற போது பணம் மற்றும் நகையை சாலையில் தவறவிட்ட நிலையில் சுவாமிநாதன் என்பவர் அதை எடுத்து அவரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது.
தமிழகத்தில் நடைபெறும் லாக்அப் மரணங்களை கண்டித்து வரும் 5ஆம் தேதி மாபெரும் போராட்டம் நடைபெற உள்ளதாக தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்தார். கோவை மத்தம்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உயிர் பறிபோன பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தொலைபேசியில் பேசுவதெல்லாம் பழைய காட்சிகள் என விமர்சித்தார். ஈரோட்டில் தலைக்கேறிய மதுபோதையில் கை குழந்தையுடன் டூவீலரில் சென்றவருக்கு தலைமை காவலர் பாடம் புகட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி பாராட்டை பெற்று வருகிறது. பிபி அக்ரஹாரம் பகுதி பங்கில் வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப வந்த போதை ஆசாமியிடமிருந்து டூவீலரை பறிமுதல் செய்த ஏட்டு கை குழந்தையுடன் நடந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். புதுக்கோட்டையில் சத்துணவில் விஷம் வைப்பதாக சமையலர் மிரட்டியதாக கூறி பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலங்குளம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதிக்கும் சத்துணவு சமையலர் நித்யாவுக்கும் இடையேயான தகராறில் சாப்பாட்டில் விஷம் வைப்பதாக மாணவர்களை சமையலர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியங்குப்பம் கிராமத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா 32 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற உள்ள நிலையில் இது தொடர்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருதரப்பினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 7 கிராம மக்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக கூறி ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோரை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை நிகழ்ச்சி ஜிஆர்டி மகாலட்சுமி வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் 155 மாணவர்கள், பொறியியல் கல்லூரியில் பயிலும் 90 மாணவர்கள் என மொத்தம் 245 மாணவர்களுக்கு 1,31 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. ஓரணியில் தமிழ்நாடு என்னும் திட்டத்தின் மூலம் பாஜக அரசின் சதி திட்டங்களும் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படும் என அமைச்சர் சாமிநாதன் கூறினார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு, தமிழக மக்கள், தமிழ் மொழி மீதான பாஜகவின் தாக்குதல்கள் அம்பலப்படுத்தப்படும் என்றார். வரலாற்றில் எந்த மனிதரும் அனுபவிக்காத அதிக சலுகைகளை அனுபவிப்பது எலான் மஸ்க் தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சாடியுள்ளார். டெஸ்லா போன்ற நிறுவனங்களுக்கு சலுகைகள் மட்டும் இல்லை என்றால் கடையை காலி செய்துவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கே திரும்பி செல்ல வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும் என பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் குடியரசுக் கட்சி எம்பிக்கள் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் தோல்வி அடைவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பறக்கும் டாக்ஸியின் சோதனையை ஜோபி ஏவியேஷன் நிறுவனம் வெற்றிகரமாக முடித்தது. துபாயில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பறக்கும் டாக்ஸி அடுத்த ஆண்டு முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பா முழுவதும் வெப்ப அலை பரவுவதால் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஈஃபில் கோபுரம் பகுதியளவு மூடப்பட்டது. 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் சுட்டெரித்து வருவதால் மிருக காட்சி சாலையில் உள்ள பனிக்கரடிகளை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க பூங்கா நிர்வாகம் ஐஸ் கட்டிகளை அதன் இருப்பிடத்தில் கொட்டி உள்ளது. அர்ஜென்டினாவின் தலைநகரான பியூனஸ் அயர்ஸில் வெப்பநிலை -1 டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினாவின் பெரும் பகுதியை பாதிக்கும் துருவ அலை சமீபத்திய நாட்களில் பல மாநிலங்களுக்கு எதிர்பாராத பனிப்பொழிவை கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிரேக்க கிராமத்தில் பாரம்பரிய எண்ணெய் மல்யுத்த போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. உடலில் எண்ணெயை தடவிக்கொண்டு தொழில்முறை மல்யுத்த வீரர்கள் சக வீரர்களுடன் மல்லு கட்டினர். இதனை ஏராளமான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்தனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள கடற்கரையில் பொதுமக்களுடன் குளித்து பெண்குயின் ஒன்று மகிழ்ந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. பெண்குயினை கடற்கரையில் கண்டு பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். மத்திய கொலம்பியாவில் பெய்த கனமழையால் வில்லாவி சென்சியோவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் ஏராளமான குடியிருப்புகள் மற்றும் கடைகள் சேதமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன.
அமெரிக்காவின் போர்ட் லாடர்டேல் கடற்கரைக்கு அருகில் சென்று கொண்டிருந்த பயண கப்பலில் இருந்து விழுந்த தனது மகளை காப்பாற்றுவதற்காக தந்தையும் நீரில் குதித்த சம்பவம் நடந்துள்ளது. தனது மகளை பிடித்தவாறு நீண்ட நேரம் தந்தை கடலில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் இருவரையும் மீட்பு படகில் வந்த நபர்கள் மீட்டனர். ஏமனிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஏமனிலிருந்து ஏவுகணைகள் பாய்ந்த போது ஜெருசலேமில் அபாய ஒலி ஒலித்ததால் இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி ஒளிந்தனர். மெக்சிகோவின் தென்மேற்கு கடற்கரையில் நிலை கொண்டுள்ள புளோசி சூறாவளி வலுவடைந்து வருவதன் செயற்கைக்கோள் காட்சி வெளியாகியுள்ளது. மன்சானிலோ கடற்கரையிலிருந்து 285 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் புளோசி சூறாவளி காற்று வீசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பர்மிங்ஹாமில் தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. லீட்ஸில் நடைபெற்ற முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் 3 மாற்றங்கள் நிகழ உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு பதில் ஆகாஷ் தீப் களமிறக்கப்படுவார் என்றும், ஷர்துல் தாக்கூருக்கு பதில் வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்சன் அல்லது கருண் நாயருக்கு பதில் நிதிஷ்குமார் ஆகியோர் அணியில் இணைக்கப்படுவார்கள் என துணை பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். 23 வருடங்களுக்கு பிறகு ஒரே டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசி 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய தென்னாப்பிரிக்க வீரர் என்ற அசத்தல் சாதனையை கார்பின் போஷ் படைத்துள்ளார். இதற்கு முன்னர் 2002இல் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் ஜாக் கல்லிஸ் இந்த சாதனையை படைத்திருந்தார். இலங்கை வங்கதேச அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் இன்று தொடங்குகிறது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முன்பு விளையாடியது. இதில் வங்கதேச அணி தோல்வியடைந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் பிற்பகல் 2:30 மணிக்கு கொழும்புவில் நடைபெறுகிறது. மோகன்லாலின் மகள் விஷ்மயா தற்போது ஹீரோயினாக மலையாள சினிமாவில் அறிமுகமாகி உள்ளார். ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்க உள்ள இப்படத்திற்கு தொடக்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. மோகன்லாலின் மகன் பிரணவ் மோகன்லால் சிறு வயதிலேயே மலையாள சினிமாவில் என்ட்ரி கொடுத்த நிலையில் மகள் தற்போது என்ட்ரி கொடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கான யாகசாலை பூசையில் தமிழில் வேதங்கள் ஓதப்பட்டன. 64 ஓதுவார்களுடன் திருமுறை பாராயணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாராயணம் உள்ளிட்டவை ஓதப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலை பூசைகள் தொடங்கிய நிலையில் 1008 பக்தர்கள் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடி அசத்தினர். முன்னதாக வெள்ளி வேல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் கல்லூரி மாணவிகள், பக்தர்கள் என பலரும் பங்கேற்றனர். நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோயில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் நெல்லையப்பர் வெள்ளி கற்பக விருச்சக வாகனத்திலும், காந்திமதி அம்பாள் வெள்ளி கமல வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் மகா வாராகி அம்மன் நவதானிய அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இக்கோயிலில் தனி சந்நிதியில் வீற்றிருக்கும் மகா வாராகி அம்மனுக்கு 23ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு இளங்கிளியம்மன் உடனுரை ஆட்சேஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி மாத திருமஞ்சனம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயில் உட்பிரகாரத்தில் உள்ள நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரிக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 18 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெற்ற ஆனி தேர் திருவிழாவில் சிவாய நமக கோஷத்துடன் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காலை தொடங்கிய தேரோட்டம் இரவு வரை நடைபெற்றது. பிறகு தேரிலிருந்து இறங்கிய நடராஜர் பெருமானும் சிவகாம சுந்தரியும் 16 தீவட்டி தீபங்கள் முன்னே செல்ல ஆயிரங்கால் மண்டபத்தை சென்றடைந்தனர்.